Dear viewers, இந்த வீடியோல elements of a smartphone தான் நம்ம பார்க்க போறோம். சோ அதாவது elements of periodic table னு சொல்வாங்க. சோ அதுல 118 elements இருக்குது. அதாவது 118 தனிமங்கள் இருக்குது. சோ அந்த 118 தனிமங்கள்ல 92 தனிமங்கள் இயற்கையாவே கிடைக்குது. சோ இது இல்லாம மீதி இருக்கிற அந்த 92வது தனிமம் பார்த்தா யுரேனியம். அந்த யுரேனியத்தை தாண்டி மீதி இருக்கிற தனிமங்கள் டிரான்ஸ் யுரேனிய தனிமங்கள். அது மட்டும் இல்லாம செயற்கையாக தொகுக்கப்பட்ட தனிமங்கள் அப்படினு சொல்வாங்க. சோ இப்போ அந்த 92 தனிமங்கள் இயற்கையா கிடைக்குது இல்லையா? சோ அந்த தனிமங்கள்ல நான் நிறைய தனிமங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ காணாம போகக்கூடிய நிலைமை இருக்குது. ஸோ அது காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்துகிற அந்த ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ அதனோட தயாரிப்புகள் மூலமாக சில தனிமங்கள் பீரியாடிக் டேபிள் இருந்து இல்லாமலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது சயின்டிஃபிக் ரிப்போர்ட்லாம் சொல்லுது. ஸோ நம்ம இந்த பீரியாடிக் டேபிள் இருக்கிற அந்த தனிமங்களில் எலமெண்ட்ஸில் எந்தெந்த எலமெண்ட்ஸ் செல்ஃபோனில் அது பயன்படுது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இதில் முக்கியமாக ஸ்க்ரீன். ஸோ ஸ்க்ரீன் இப்போதைக்கு இருக்கிற அந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. ஸோ அந்த ஸ்க்ரீனில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இண்டியம் ஆக்சைடு, டின் ஆக்சைடு பயன்படுது. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டச் ஸ்க்ரீன் பர்பஸுக்காக நம்ம டச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதாவது எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மின்சாரத்தை கடத்தும் அந்த திறனுக்காக பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டச் ஸ்க்ரீனில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்னாலே கிளாஸில் தயாரிச்சிருப்பாங்க. அந்த கிளாஸ் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அலுமினியம் சிலிக்கேட்டால் ஆனது. ஸோ அதில் அலுமினியம் ஆக்சைடு, டின் ஆக்சைடு இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அங்கே பயன்படுது. இந்த கிளாஸை கொஞ்சம் வலிமைப்படுத்துறதுக்காக ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா பொட்டாசியம் அயான்ஸ் சேர்த்துருப்பாங்க. ஸோ அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இண்டியம் ஆக்சைடு, டின் ஆக்சைடு, இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஆக்சைடு, சிலிக்கன் ஆக்சைடு, பொட்டாசியம், இது எல்லாமே இருக்குது. ஸோ இது இல்லாமல் இந்த ஸ்க்ரீன் ப்ரொடக்ஷன் யூவி ரேஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாதிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம அந்த வெரைட்டி ஆஃப் ரேர் எலமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அருமன் தனிமங்கள்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ அந்த தனிமங்கள் அதாவது லாந்தனைடு, ஆக்டினைடு தனிமங்களில் இருக்கிற இந்த சில குறிப்பிட்ட தனிமங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த யூவி ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் கலர் பர்பஸுக்காக பயன்படுத்துகிறாங்க. ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் கலர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. முக்கியமாக ஸ்மார்ட் ஃபோனில் இது அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது இல்லாமல் ஸ்மார்ட் ஃபோனோட இன்னொரு பார்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரி யூனிட் தான். ஸோ பேட்டரி நமக்கு நல்லாவே தெரியும். லித்தியம் அயான் பேட்டரி ரொம்ப முக்கியமானது. ஏன்னா லித்தியம் தான் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா அதிக ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் கொண்டது. அதனால் பீரியாடிக் டேபிளே அதிக ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் இருக்குதுன்றது எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி இப்போ பொதுவாகவே லேப்டாப், செல்ஃபோன் எல்லாத்துலேயுமே பயன்படுது. அதே மாதிரி இப்போ பவர்டு வெஹிக்கிள்னு சொல்லக்கூடிய அந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் எல்லாத்துலேயுமே பயன்படுத்துகிறோம் நம்ம. ஸோ இப்போ அந்த லித்தியம் அயன் பேட்டரியிலே லித்தியம் ஃபெரோபாஸ்பேட், இது மாதிரி லித்தியம் கோபால்ட் ஆக்சைடு, இது மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் பேட்டரி பயன்படுத்துகிறோம். இதே மாதிரி கார்பன், அலுமினியம், இதெல்லாம் எலக்ட்ரோடு அதாவது மின்முனைகளாக பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. ஸோ அப்போ பேட்டரியில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய தனிமங்கள் பயன்படுத்துகிறாங்க. நம்ம ஒரு முக்கியமான சில தனிமங்கள் மட்டும் இங்கே குறிப்பிட்டிருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வேறு முக்கியமான பார்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயரிங் பர்பஸ். ஸோ ஒயரிங் பர்பஸுக்காக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா காப்பர், சில்வர், கோல்டு, டாண்டலம். ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. இந்த எலமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா இங்கே பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதேமாதிரி மொபைல் ஃபோனில் முக்கியமான ஒரு பார்ட் பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன். ஸோ மைக்ரோஃபோன் தயாரிக்கிறது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸோ அதேமாதிரி மைக்ரோஃபோன் மட்டும் கிடையாது, அந்த வைப்ரேஷன் யூனிட்டு, ஸ்பீக்கர்னாலே எல்லாருக்கும் தெரியும். அதாவது இந்த பீரியாடிக் டேபிள் ஆஃப் அதாவது அந்த பீரியாடிக் டேபிள் இருக்கிற எலமெண்ட்ஸ்லேயே நியோடிமியம் அதிக மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நியோடிமியம் மேக்னெட் தான் ரொம்ப ஃபெமிலியரு. ஸோ அப்போ இந்த மாதிரி மேக்னெட் தயாரிக்கிறது, வைப்ரேஷன் யூனிட் தயாரிக்கிறது, அதாவது வைப்ரேட் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் தயாரிக்கிறது, இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட் எல்லாமே பயன்படுது. ஸோ அதேமாதிரி வேறு என்னென்ன எலமெண்ட் எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பியூர் சிலிக்கன் அது எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிப்பு எல்லாமே தயாரிக்கிறதுக்கு நமக்கு தயாரிப்படுது. அதாவது மைனூட்டான நிறைய சிப்லாம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனில் இருக்கும். ஸோ அது எல்லாமே தயாரிக்கிறதுக்கு அதாவது செமிகண்டக்டர்ஸ், இது மாதிரி பார்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சிலிக்கன் ஆக்சைடு, அதுக்கப்புறம் ஆன்டிமினி, ஸோ ஆர்சனிக், இது மாதிரி பாஸ்பரஸ், கேலியம், இதெல்லாம் செமிகண்டக்டர் மெட்டீரியல். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த சிலிக்கன், கேலியெலாம் நமக்கு நல்லாவே தெரியும் செமிகண்டக்டர் மெட்டீரியல். இதில் டோப்பிங் மெட்டீரியலாக பாஸ்பரஸ், இது மாதிரி தனிமங்கள்லாம் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் லெட்டும் நம்ம பயன்படுத்துகிறோம். லெட் டின் அலாய் அது பார்த்தீங்கன்னா அதாவது லெட் டின் உலோக கலவைன்னு சொல்லுவோம். ஸோ அது சால்ட்ரிங் யூனிட்டாக பயன்படுது. அதாவது இந்த எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் சால்ட்ரிங் பண்ணுறதுக்கும் அதுதான் பயன்படுது, ஒட்ட வைக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வெள்ளை கலரில் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் ஆகி ஒட்டி வச்சுருப்பாங்க. நீங்கள் எலக்ட்ரானிக் காம்போனன்ட் பிரித்து பார்த்தாலே தெரியும். ஸோ அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட் எல்லாமே ஒரு மொபைல் ஃபோனில் இவ்வளோ எலமெண்ட் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேசிங். ஸோ அந்த பேனல், அதாவது என்னென்னா அந்த நம்ம மொபைல் ஃபோனோட அந்த
கேஸ், அதாவது கேசிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல், இது எல்லாத்துலேயும் வந்து என்னென்ன காம்பனண்ட் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ வந்து கார்பன், மெக்னீஷியம், புரோமின், நிக்கல், இது மாதிரி வந்து எலமெண்ட்லாம் இருக்குது. ஸோ இது இல்லாமல் வந்து நம்ம பாலிமர்லாம் வந்து பயன்படுத்தியிருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணல. ஸோ வந்து இவ்வளோ எலமெண்ட் வந்து பீரியாடிக் டேபிளில் பயன்படுத்துறதால நிச்சயமாக வந்து பார்த்தோன்னா வந்து பீரியாடிக் டேபிள்லேருந்து சில தனிமங்கள் வந்து இல்லாமல் போகலாம் அப்படின்றது வந்து அறிவியல் வல்லுநர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.